இந்த அத்தியாயத்தில் டாக்டர் பி.கே. சந்திரன் அவர்கள் மரணம் மற்றும் நோய் குறித்து மனிதர்களுக்கு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள், பயம் மற்றும் மனநிலை பற்றிய முக்கியமான கருத்துக்களை பகிர்கிறார். சித்த மருத்துவ தத்துவத்தின்படி மரணம் என்பது ஒரு பயமில்லை, அது இயற்கையின் ஓர் அங்கமாகும். நோயும் மனித வாழ்வின் ஒரு பாடம் என்பதே பார்வை. நம் மனதில் இடம் பிடிக்கும் அச்சம், கவலை, வருத்தம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் உடலின் சமநிலையையும் ஆரோக்கியத்தையும் பாதிப்பது சித்தர்கள் வலியுறுத்தும் உண்மை. இந்த உலகத்தில் மரணம் மற்றும் நோய் தவிர்க்க முடியாதவை என்ற ரீதியில் பார்க்கும் அளவிற்கு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, எதிர்மறை எண்ணங்களில் உழன்று விடாமல் சமநிலையுடன் எதிர்கொள்வது, இதுதான் சித்த தத்துவம் சொல்வது. வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வுடன் விரும்பி மனதில் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் வளர்த்துக் கொள்வது, மரணம் மற்றும் நோயை பற்றிய நம் கருத்துக்களையும் வாழ்வையும் மாற்றும் என்று டாக்டர் பி.கே. சந்திரன் இந்த அத்தியாயத்தில் விளக்க உள்ளார். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ஒரு இடத்துல ஒரு வீக்கம் வந்துருச்சு. ஒரு வீக்கமோ ஒரு சின்ன கட்டியோ இல்லை வயிறு பிரச்சனையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் டயக்னோஸ் பண்ண போகிறீங்க. டயக்னோஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஃபியர், ஒரு பயத்தோடு நீங்கள் போவீங்க. இந்த பயத்தோடு அங்கே போகும்போது என்ன நடக்குது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே எல்லாம் டயக்னோஸ் பண்ணி எல்லாம் சொன்ன உடனே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பாய்ப்பாங்க. ஒரு கட்டின்னு ஒரு மாடர்ன் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது பிஃபோர் அவர் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னே சம்திங் ஐ எம் சஸ்பெக்ட் இஸ் அ கேன்சராக இருக்குமோ, இந்த வார்த்தையை அவர் பாவிச்சா தான் அவர் மாடர்ன். அவர் சரிங்களா? அது ஒன்று என்னான்னு தெரியாது. கொழுப்பு கட்டின்னு ஒன்று இருக்குங்க, கெங்லின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கொழுப்பு கட்டி இருக்குது, வாயு கட்டி இருக்குது, ராஜப்பாலுவன்னு ஒன்று சொல்லுவாங்க. ராஜப்பால் நடு முதுகில் வரும். சரிங்களா? ஸோ இந்த கட்டிகள் விதவிதமான கட்டிகள் இருக்குது. அதை கேட்ட கையோட நீங்கள் அதை அந்த நோய் எப்படி தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க, பேனிக் அட்டாக்னு ஒன்று இருக்குங்க. பேனிக் அட்டாக். நீங்கள் பேனிக் ஆன பிற்பாடு அதுக்கான நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் எடுக்கிற என்னான எடுக்கிறீங்களோ எல்லாமே ஃபெயிலியர். இதை நான் அடித்தரமாக அடித்து பேச முடியும். காரணம், ஒரு அதிர்ச்சியில் ஒரு அதிர்ச்சியில் ஒரு இதில் என்ன மாதிரி முடிவு உன்னால் எடுக்க முடியும்? ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் முன்னுக்கு போட்ட வார்த்தை சஸ்பெக்ட்னு போடுவார், சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் அந்த சந்தேகன்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துருவீங்க. அந்த சந்தேகன்ற வார்த்தை நீங்கள் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, டாக்டர் எனக்கு கேன்சர்ன்ட்டாரு, டாக்டர் எனக்கு கேன்சர்ன்ட்டாரு. இதிலே நீங்கள் பிணாத்த ஆரம்பித்த பிற்பாடு என்னங்க நடக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியா சாப்பிட மாட்டீங்க. அதோட உங்களுடைய 95 டிகிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடும். சந்தோஷம் போயிடும், பயம் வந்துடும். கோழைக்கு ஒவ்வொரு மணி நேரமும் செத்து செத்து பொழைப்பான். வீரனுக்கு ஒரு வாட்டி தாங்க மரணம். சரிங்களா? அதனால் என்ன நான் சொல்ல வர எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துங்க. ஏதாவது வந்துச்சுன்னா அது ஒரு கட்டி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதை அப்புறம் போய் நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. எதையுமே உங்களை பெனட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பேர் என்ன நடக்குதுன்னா பேனிக் அட்டாக். இந்த பேனிக் அட்டாக் ஆன பிற்பாடு அங்கேருந்து உங்களுக்கு அடுத்து சொல்லுவாங்க, இதை இந்த டெஸ்ட் நான் பண்ணணும். அப்புறம் பயோசிப்னு ஒன்று நான் செய்யணும். அங்கேருந்து கொஞ்சம் சதியை பிச்சு எடுத்து நான் லேப்புக்கு அனுப்பணும். லேப்பில் என்ன சொல்லுது எனக்கு தெரியாது. லேப் டெஸ்ட் வந்தோடனே அப்புறம் தான் அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்படியே அது பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாயு வரி எதுக்கு அந்த பயம்? ஏங்க தூக்குறதை எப்படி உங்களுக்கு தூக்கியிருக்கணுமே. சரிங்களா? அது இப்போ ஆமாம் ஒன்று கேன்சர், அந்த கட்டி கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அந்த பயப்பட ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? ரெண்டாவது, நிறைய மாடர்ன் டாக்டருங்க இங்கே பாருங்க, நம்மளாம் டாக்டரு. ஒரு அன்பான ஒரு கருத்து சொல்கிறேன் கேட்டுங்க. டாக்டருடைய வாயில் செத்துருவேன் யூ காஸ் ஆஃப் டேட்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அவங்கள சாவு சொல்கிறதுக்கு படிச்சுட்டு வரலைங்க. நீ யாரை வேணா இருக்கலாம், நீங்கள் சர்ஜனாக இருக்கலாம், எம்பிபிஎஸ் இருக்கலாம், வாட் எவர். சரிங்களா? அந்த இறப்புன்ற வார்த்தை உங்கள் வாயில் பாவிக்காதீங்க தயவு செய்து. ஆனால் இன்னைக்கு ஒன் வேர்ல்ட் அந்த வார்த்தையை பாவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அந்த வார்த்தை பாவிச்ச பிற்பாடு அந்த சோல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அந்த சோல் அதுக்காண்ட அவங்க லைஃப்பை நீங்கள் 95 டிகிரி மாற்றி அனுப்புறீங்க. டு யூ நோ வாட்ஸ் ஹேப்பன்? திஸ் இஸ் கால்ட் த கர்மா. வாய்மை வெல்லும் கொள்ளும். ஞாபகம் வச்சுக்கங்க, வாய்மை வெல்லும் கொள்ளும். சரிங்களா? அப்படியே நீங்கள் உனக்கு டயக்னோஸ் பண்ணிட்டீங்களா? அம்மா இது சின்ன விஷயம்தாம்மா,
ஒன்றும் பயப்படானாமா. இப்போ பார்த்தா அது காமனாக இருக்குது. இப்போ கேன்சர் ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு மருந்து இருக்குமா, சிகிச்சை இருக்குமா, எவ்வளோ பேர் நான் வந்து நல்லாக்கியிருக்கேன் தெரியுங்களா? ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பொய்யா பதில் சொல் கண்ணி உன் காதல நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வுன்னு ஒரு கவிதை ஒன்று இருக்குது. நீ என்னை காதலிக்குன்னு எனக்கு தெரியும், சும்மா பொய்யாச்சும் சொல்லிட்டு போ, ஆமாடா ஐ லவ் யூ, அந்த ஒரு வார்த்தையில் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு. நான் ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ரொம்ப ஹம்பிள் டு ஸ்பெஷல் ஃபார் டாக்டர். ஓகே, நம்ம பிரம்மா கிடையாது, நம்ம அழிக்கும் சிவன் கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் பேசுறீங்க தெரியுங்களா? ஓகே, ஹாக்கிங், நீங்கள் ஹாக்கிங் பண்ண மாட்டீங்கன்னா தொடவே மாட்டீங்க, தொடாமல் வைத்தியம் பார்க்குறீங்க, சரிங்களா? ஒரு அன்பான வார்த்தை நீங்கள் சொல்லி அனுப்புவங்க. ஓகே, இந்த டாக்டர் என்னை சொல்லிட்டாரு, ஓகே, இந்த டாக்டர் ஓகே உங்கள் மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் செஞ்சு தான் சொல்லி தான் பாருங்களேன். இன்றைக்கி வராங்க கேஸ் என்கிட்ட, நான் மருந்து கொடுக்குறதோட என்னோட வார்த்தை, அந்த வார்த்தையை அவங்க வந்து தெம்ப வராங்க அப்படி எனக்கு முன்னுக்கு. ஆமாம் டாக்டர், எதுக்கு நான் பயப்படணும், சரிங்களா? எல்லாருக்கும் மரணம் என்பது ஒன்று. ஓகே, இங்கே எல்லாருக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. யார் எப்போ எங்கே போவோமோ அங்கே வந்து அது நம்மளுக்கு அதாவது மரணம் என்றது மரண முடிச்சு. ஓகே, அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். ஓகே, இந்த உலகத்தில் எல்லாமே சொல்யூஷன் இருக்கு. மரணத்தை தவிர முடிந்தால் மரணமும் நம்ம வந்து தள்ளி வைக்க முடியும். அது சமீபத்தில் வந்து நடந்த ஒரு சம்பவம். இப்போ அந்த இந்தியாவுடைய கிரைசிஸ், அத்தனை பேரில் எப்படி ஒருத்தர் தப்பிச்சாரு? எனக்கு அதை வந்து பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய மரணம் அதில் இல்லை. ஓகே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏர் கிராஷஸ் பண்ணியிருக்கு, அங்கே யாரும் தப்பிச்சதுக்கு இது மாதிரி இல்லை. அது எப்படிங்க 600 மீட்டர்லேருந்து கீழே விழுந்து இந்த முகத்தில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, சரிங்களா? எப்படி அது? அப்போ உன் மரணம் அங்கே இல்லை என்றால் அங்கே இல்லை, சரிங்களா? ஆனால் அந்த மரணம் வருவதுக்குள்ள அங்கே டாக்டர் கொடுக்குற மோட்டிவேஷன் வேற மாதிரி. ரெண்டாவது நீங்களே ஓகே, அவர் சம்திங் ஐ எம் சஸ்பெக்ட் சொன்னோன்னே ஆஸ் அ பேஷண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த மின்னுக்குள்ள வார்த்தை எங்கெங்க போச்சு? அவர் என்ன சொல்றாரு? அவன் சஸ்பெக்ட் தான் சொல்றாரு. ஏன்னா அது மெடிக்கல் டெம்பரம் சொல்லி ஆகணும். ஆகையால் அதிக பெரிய மருந்து உன்னுடைய அறிவப்பாவி, உன் அறிவு உன்னுடைய ஒற்ற தோழன். ஓகே, உன்னுடைய சோல். அதனால சித்த வைத்தியத்தில் வந்து 3 விஷயத்தை பேசுவாங்க, மைண்ட், பாடி, சோல். ஓகே, இந்த மைண்ட், இந்த பாடி, இந்த பாடிக்குள்ள சோல், இந்த 3 நீங்க உட்பிட்டு பாருங்க. அது கொடுக்குற மோட்டிவேஷனே பெரிய மோட்டிவேஷன், சரியா? பயம் எதற்கும் வேண்டாம். ரெண்டாவது வந்து பேனிக்கே எதுவுமே ஆக வேணாம். பேனிக் அட்டாக்னு ஒன்று இருக்கு. அந்த பேனிக்கில் என்னன்னு நீங்கள் செய்கிறீங்களோ, ஓகே, அதிர்ச்சி, ட்ரோமா, ஃபோபியா, சரிங்களா? நீங்கள் எடுக்கிற அம்புட்டு காரியமும் ஃபெயிலியர். 3 நாள் 72 மணி நேரம் விட்டு நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுக்கு அழகான விடைகள் கிடைக்கும். சொல்யூஷன் வெளியே நிறையா இருக்குது, சரிங்களா? போயிட்டு என்னென்ன செய்யணுமோ, உங்கள் உடலை எப்படி காப்பாற்றணுமோ காப்பாற்றுங்க. நீங்கள் பண்ணியிருக்கிற தான தர்ம புண்ணியம் உங்களை காப்பாற்றுங்க, சரியா என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.